நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஒரு மித்த குரலோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய திருக்கரத்தில் இந்த ஆராதனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய திருக்கரத்தில் இந்த 6 மணி நேரத்திலேயே நம்ம கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்தணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. அற்புதமாக எங்களை நீங்கள் நடத்தி வருகிறீங்கப்பா. இது இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்குறோம்ப்பா. ஒரு இந்த கிருபையினாலே நீர் எங்களை ரட்சித்து கர்த்தாவே எங்களை உமக்கண்டு வாழ பண்ணி கர்த்தாவே ஒரு மிகுந்த இறக்கத்தினால இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா அந்த ஈவினிங் டைம் நம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்மைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உமது மிகுந்த இறக்கத்தின்படி ஒரு விஷயம் சுத்திகரிங்கப்பா. நான் பரிசுத்தராகிய கர்த்தர்னு சொன்ன கர்த்தர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொன்னீங்களேப்பா. உமது மிகுந்த இறக்கத்தின்படி சுத்திகரிங்கப்பா. உடைய இரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் வருவதற்கு தடையா இருக்கிற கர்த்தாவே என்னுடைய பாவங்கள், கர்த்தாவே என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள், கர்த்தாவே அப்பா எங்களுடைய அருவருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உடைய இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. உடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த ஸ்தலத்தில் இறங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய வஸ்திர தொங்கலினால இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்படட்டும் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நல்ல ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக கர்த்தாவே அப்பா நாங்கள் பிரயோஜனப்பட கர்த்தாவே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஸ்தலத்தை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. உடைய பரிசுத்த பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஊழியத்தை துவங்கினது நீங்க அப்பா. அப்பா உடைய அநாதி திட்டத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே இந்த வரைக்கு முன்பாக இந்த கடைசி காலத்துல இந்த தேசத்துல இந்த பகுதியிலிருந்து கர்த்தாவே ஒரு திரள் கூட்டத்தை உமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் தொடங்கின இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அழகான கண்கள் எங்களையும் கர்த்தாவே இந்த ஊழியத்தில் ஒரு பங்காக வச்சிருக்கிறத நினைச்சு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் பகுதியினுடைய எல்லை பகுதிகளை இப்பொழுதே உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆராதனை நேரத்தில் அப்பா உடைய பரிசுத்த கரம் கர்த்தாவே உடைய ரட்சிக்கிற கரம் இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே இறங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்த உள்ள அப்பா 2 மணி நேரங்கள் கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் இப்பொழுதே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் நடத்துங்க கர்த்தாவே. நீர் விரும்புகிற பரிசுத்த ஆராதனை, நீர் விரும்புகிற கர்த்தாவே உண்மையுள்ள ஆராதனை எங்கள்கிட்ட வெளிப்பட கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. இந்த ஸ்தலத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்துல வருகிறவங்க உண்மை தரிசிக்கணும் அப்பா. கர்த்தாவே நீர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் தாவரிக்கிற ஒரு ஸ்தலம்னு சொல்லி கர்த்தாவே உண்மை தரிசிக்கிற ஒரு வித்தையாக இந்த இடத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை நீர் அசட்டை பண்ணாதபடி நாங்கள் இன்னைக்கு பழுகி பெருகும்படியாக எங்களுக்கு ஒரு அப்பா விஸ்தாரமான ஒரு ஸ்தலத்தை தந்திருக்கீங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னென்னையும் கர்த்தாவே இங்க ஒரு வாக்குவாதமோ சண்டைகளோ சச்சரவுகளோ இல்லாதபடி கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்றாக ஒரு யூனிட்டியாக ஒரு அப்பா உமக்குள்ள நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு ஸ்தலமாக உண்மை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக கர்த்தாவே ஒரு ரகோபத்தாக இந்த ஸ்தலத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். இங்க வருகிறவர்கள் கர்த்தாவே எல்லா பாரங்களையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வைத்துக் கொண்டு அவர்கள் கர்த்தருக்குள்ள இணைப்பாருக்கிற ஒரு ஏலியமாக இந்த ஸ்தலத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படியாக நடத்துங்க. இதுவரை நடத்துனீங்க அப்பா, இன்னும் நடத்துங்கன்னு சொல்லி உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். இன்னைக்கு உள்ள அப்பா ஆராதனை பகுதியை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உங்க ஸ்தோத்திரம். வருகிறவர்கள் கர்த்தாவே அப்பா பயன்படுகிறவர்கள் உண்மை பாடுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா உமக்கு கர்த்தாவே பிரியமான ஆராதனைகள் கர்த்தாவே எங்கள் மத்தியிலிருந்து மொத்தமாக எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆராதனை பகுதியிலேயே கர்த்தாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படும் போதே கர்த்தாவே ஒரு பரிசுத்த விடுதலை பரிசுத்த அப்பா ஒரு ரட்சிப்பு கர்த்தாவே ஒரு நன்மை கிருபை அப்பா பயங்கள் மாறட்டும் ராஜா. நோய்கள் மாறட்டும் கர்த்தாவே. உங்களுடைய நாமம் மட்டும் இந்த ஸ்தலத்துல மகிமைப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கொண்டு வந்தீங்க உமக்கு நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அப்பா கர்த்தாவே கிருபையாக கர்த்தாவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவங்களை ஏற்ற நேரத்தில் கொண்டு வாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான், சுகித்திருப்பான் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுற, கர்த்தருடைய வேதத்துல இருந்து பார்க்குற அநேக கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பலனை அவங்க விட்டுட்டு அதை அவங்க செகண்டாக பார்த்துட்டு கர்த்தருடைய நாமத்தை அவங்க முதன்மையாக வைக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தாவீதுடைய இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்கும்னா, சவுளுடைய வேலைக்காரர்கள் சவுல்கிட்ட சொல்லுவாங்க, தாவீது ஒரு நல்ல மியூசிஷியன், அவன் ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு பராக்கிரமசாலி, இப்படிதான் இன்ட்ரோவே கொடுப்பாங்க. தாவீது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீது ஒரு மேய்ப்பன். நம்ம நிறைய பேர் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச சங்கீதம் கூட சங்கீதம் 23 இருக்கும். ஸோ அந்த சங்கீதம் 23 அவர் சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க கோல் உங்க தடியும் என்ன தேடியும். ஸோ இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இவர் ஒரு யுத்த வீரன், இவர் ஒரு பராக்கிரமசாலி, இவர் ஒரு மேய்ப்பன் பார்க்குறோம். இவர் கையில நிச்சயமா ஒரு கோல் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு மரண இருள் வரும்போது, ஒரு பள்ளத்தாக்கில் நான் இருக்கும் போதும், கர்த்தாவே உங்க கோல் தான் எனக்கு தேய்ச்சும், உங்களுடைய தடி தான் என்னை நடத்தும் அப்படிங்கிறத ஒப்பு கொடுக்கிறாரு. இதே தாவீதுக்கு வாழ்க்கையில ஒரு மரண இருள் வந்தது, ஒரு பள்ளத்தாக்கு வந்தது. ஒரு பள்ளத்தாக்குல கோலியாத்துன்னு ஒருத்தர் வந்து நின்னாரு. கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்ட தாவீது இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை தாண்டி கூட டேவிட் கோலியாத்துங்கிற ஒரு கதை, அந்த நிகழ்வு இன்னைக்கு பேசப்படுது. கர்த்தர் பெரியவர். நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நமக்கு ஓகே இதை நான் நல்லா பண்ணுவேன், இது என்னால் பண்ண முடியாது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே கர்த்தருடைய நாமத்தை நம்ம பற்றி கூப்பிடுவோம். ஆராதனைக்கு போகும்போதும் கர்த்தருடைய கரம் நம்மளோட கூட இருக்கணும். ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு, கர்த்தாவே இந்த காரியம் நான் நல்லா பண்ணுவேன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா, அப்பவும் நான் உங்க நாமத்தை தான் நம்புவேன். இந்த காரியம் என்னால் பண்ணவே முடியாதப்பா, அப்பவும் நான் அவங்கள தான் நம்புவேங்கிற ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு, ஒரு ஒப்புரவோடு, ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரையும் இந்த சாயங்கால வேலை இந்த ஆராதனையில பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைக்குண்டு நான் வந்து வர்ஷிப்புக்குள்ள போக முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையிலேருந்தே நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நமக்கு ஈக்குவலாக பிள்ளைங்களும் இருக்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை, தாவீது ராஜா, சிறியவனாகிய தாவீது. அவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு இது, யாரோட சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலேயே அவர் வந்து நடந்துட்டு இருந்தாரு. அவர் மேய்ப்பன் தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையில மைண்ட்ல அது எதையுமே எடுத்துக்கிடாம, கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தர் என்னுடைய அரணாக இருப்பாரு, என்னோட ஷீல்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரு எப்பவுமே கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருந்தனாலதான், அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை பலனாக நினைச்சனாலதான் சிங்கத்தின் வாயிலிருந்து அவரால் போராட முடிஞ்சிச்சு. கரடி வந்த போதும் கரடியை போராட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கோலியாத்துங்கிற மனுஷன், அவரோட உருவத்துல அவர் சிறியவனா இருந்தாலும் தன்னை ஒரு துச்சமா எண்ணின ஒரு ஆள் மத்தியில தேவன் எனக்காக யுத்தம் செய்வாருங்கிற நம்பிக்கையோட அவர் நின்னாரு. அந்த நம்பிக்கையுள்ள தேவனை அவர் வந்து Psalms 28:7 சொல்லுவாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது. அது இங்கிலீஷ்ல அழகா சொல்லும், The Lord is my strength and my shield. I trust him with all my heart. அதே வசனத்துல கடைசியில இருக்குது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன், என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, சப்போர்ட்டே இல்லை, அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆனா எதை பத்தியும் அவருக்கு கவலை இல்லை. அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் லார்டா இருந்தனால, அவருடைய ஷீல்ட் வந்து கர்த்தரா இருந்தனால, அவருடைய நம்பிக்கை கர்த்தரா இருந்தனால அவருடைய வீணையை எடுத்து வாசித்துட்டே இருந்தாரு, துதித்து கொண்டே இருந்தாரு. இப்போவும் நம்ம எல்லாரும் The Lord is my strength and my shield, I will trust him னு சொல்லிட்டு
எழுப்பி தேவனுடைய நாம மகிமைக்கு என்று எழுப்பி அவரை துதிக்கலாமா? ஜபசிந்தையோட நம்ம அவரை நம்ம எப்படியெல்லாம் இந்த காலத்துல அவர் நம்மளை நடத்தி வந்தார் இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு நிற்கிற இடத்துல அவர் நடத்தி இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உன்னதமான தேவனாக நம்முடைய ஆத்மாவை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு நமக்கு பலன் தந்து நம்ம சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவர் வாக்குகளை தந்து இம்மட்டும் அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிற தேவன். தாவீது அவருடைய மகன் அப்சலோம் அவருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மாமனார் சொந்த ஜனங்களே அவரை துரத்தும் போது அவர் ஓடிட்டு தான் இருந்தாரு.
அந்த கலங்கின நேரத்திலையும் அவரை மட்டுமே, என் தேவன் என்னோடு இருப்பார், நான் அவரை மட்டும் நம்புவேன், அவர் மட்டும் என் நம்பிக்கைன்னு அவர் மட்டுமே அவரை வந்து பிடித்து கொண்டாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இவரை நம்பினேன், இந்த ஆள் என் கூட இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை. அவருக்கு சப்போர்ட்டே இல்லாத அந்த சூழ்நிலையிலையும், 4 பக்கமும் அவருக்கு எதிரிகள் சூழ்ந்த நேரத்திலையும் அவருடைய நம்பிக்கை தேவனாக மட்டும் இருந்தாரு, அவருடைய பலன் தேவனாக மட்டும் இருந்தாரு. இந்த நேரத்திலையும் நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் நம்பி வந்த தேவன், அவர் என்ன என் ஆத்துமாவை அழிவிலிருந்து விலக்கி எனக்காக சிலுவையில மறித்து தம்முடைய இரத்தத்தினால என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபையை அவர் வேலையெடுத்து பாதுகாத்த அந்த தேவன் என்றென்றைக்கும் அந்த கானான்ல நம்மளை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் முடிவு பரியந்தம் அவருடைய நம்பிக்கையாக இருந்து அவர் காக்க வல்லவராய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஆணி பாய்ந்த கரம் நம்மளை பிடித்து நம்மளோடு நடக்குங்கிற நம்பிக்கையோடு காலம்
அரசனாகவும் இருந்து அப்பா நீர் அவரை விடுவிப்பீர. கோலியாத் என்னும் அப்பா சத்ருவின் கையில இருந்து விடுவிப்பீர. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீருங்கிற நம்பிக்கையோடு அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றாரோ. அவர் ராஜாவாக இருந்த போதில் அப்பா உம்மை ஆடி பாடி துதிச்சாரு. அவர் வனாந்திரத்தில் இருந்த போது அப்பா உம்மை நம்பி அப்பா உம்மை நோக்கி அப்பா ஆடி பாடி துதிச்சாரே ராஜா. அந்த பலனை கொடுத்தது நீங்க தானே ராஜா. ஏசப்பா நீங்க எங்களோட அப்பா வல்லவராக காக்கும் வல்ல மீட்பராக இருந்து அப்பா எங்களை கடைசி வரை நடத்த வல்லவராக இருந்து அப்பா நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீரே எங்கள் மீட்பர் ராஜா. அப்பா எந்த ஒரு சூழ்நிலைகள் அப்பா அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ராஜா நீங்க அப்பா எங்களை அந்த இடத்துல இருந்து அப்பா உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அப்பா நீங்க எங்களை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வருவீங்க ராஜா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே காக்கும்
நீங்க பக்கபலமாக எங்க கூட இருந்து வழி நடத்துறீங்களே ராஜா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்களுடைய குடும்பத்தினர் அப்பா வெறுத்து ஒதுக்கினாலும், அப்பா தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும், அப்பா யார் கைவிட்டாலும் ராஜா, அப்பா நீர் எங்கள் பக்கபலமாக, எங்கள் துணையாக, எங்கள் பலனாக, எங்கள் நம்பிக்கையாக இருப்பதால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நோ டர்னிங் பேக் ராஜா, உண்மையே பின் செல்வேன் ராஜா. என்னுடைய பயத்தை எல்லாம் மாற்றி, என்னுடைய பயத்தை எல்லாம் மாற்றி, அப்பா உண்மையே பின் செல்வதற்கு அப்பா நம்பிக்கையை தந்தீங்களே ராஜா. கல்வாரி ரத்தத்தை அப்பா, கல்வாரி சிலுவையில அப்பா உடைய ரத்தத்தினால அப்பா எங்களை மீட்டிங்களே ராஜா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதுல என்னுடைய பாவத்தையும் அப்பா, என்னுடைய சாபத்தையும் அப்பா, சகலத்தையும் அப்பா நீங்க அதுல ஜெயித்தீங்களே ராஜா. ஜீவிக்கிற தேவன், உயிரோடு உள்ள தேவன் அப்பா. அப்பா நீர் அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்தீங்களே ராஜா. எங்களுடைய ஆத்மாவை அழிவிலிருந்து மீட்ட நம்பிக்கை எங்களுக்கு தந்தீங்களே ராஜா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களை அவரிடத்துல ஏறெடுக்கலாம். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன், உகந்த காரியங்களை செய்கிற தாவீது சொல்கிறார், அவர் என் சத்தத்தை கேட்டார், அவர் என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம், நான் ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்கிற கர்த்தர், என்னை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய ஜெபங்களை கேட்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்ங்கிறத நன்றாக அறிந்து கொண்ட தாவீது தன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். இந்த நேரத்திலையும் என்எஸ்டிஎஃப் குடும்பமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய விண்ணப்பங்களையும், நம்மளுடைய ஜெபங்களையும், நம்மளுடைய கண்ணீரையும், நம்மளுடைய துதி பலிகளையும் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய நாமம் பலத்த துருகம்.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி கொண்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போன சரித்திரமே இல்லையாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே என்ன செய்யும் ஃபேமிலியாக உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, எங்களுக்கு நன்மை வருகிற கர்த்தாவே அப்பா கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நன்மை வருகிற கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறவங்க உண்டப்பா. கர்த்தர் செய்தாதான் உண்டு. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமம்னு சொல்ல ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய ஆவியினாலதான் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும். கர்த்தரவே இந்த வேலையில கர்த்தாரை எனக்கு செய்யுங்க, இந்த வாரத்துல எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நோக்கி பார்க்கிற கண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு அப்பா இருதயத்திலிருந்தும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அப்பா ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீ நல்லவர் 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 அப்பா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுதே அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறத நீரே அன்றி உலக தோற்றம் முதல் ஒரு கண்களோ ஒரு செவியோ ஒரு இருதயத்துல கூட தோண்டலன்னு சொன்னீங்களே அப்பா, அந்த வார்த்தையின்படி செய்யுங்க அப்பா. அப்பா உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவங்க கழுகுல போல புது பலன் அடைஞ்சு எழும்புவாங்கன்னு சொல்லி உடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. அப்பா இந்த காத்திருக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கர்த்தாவே அப்பா எங்களுடைய எஜமானனே உம்மை நோக்கி நாங்க இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் ராஜா. கர்த்தாவே உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி இந்த வாரத்துல கர்த்தாவே இந்த வீக்ல கர்த்தர் செய்தருளுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே மோசே வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் கர்த்தாவே அநேக அதிசயங்களை எல்லாம் கண்ட போதும், செங்கடல் தனக்கு முன்பாக பிரிந்ததை கண்ட போதும், ஒரு பெரிய தேவை வந்த போது உம்மிடத்துல வந்த போது நீங்க சொன்ன ஒரே வார்த்தை, மோசே என் கைகள் குறுகிட்டோன்னு நீ நினைச்சியா மோசே? உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் கர்த்தர் இவ்வளவு செய்திருப்பாரு. இந்த பெரிய தேவைக்கு முன்பாக இது கர்த்தரால் ஆகுமோன்னு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு கர்த்தாவே நீர் சொல்லுகிற வார்த்தை, இதோ கர்த்தருடைய வார்த்தையின்படி இது ஆகுமோ ஆகாதோ என்பதை நீ காண்பாய்ன்னு சொல்லுவீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வீக் எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்க போகுது அப்பா. நீர் செய்த அப்பா உம்முடைய வார்த்தை, நீர் தந்த வார்த்தையை நோக்கி அப்பா உம்மை பற்றி கூப்பிடுகிற ராஜா. இந்த வீக்ல நீங்க செய்யுங்க கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம். நீர் செய்ய போகிற தயவிற்காக, செய்து முடிக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தாவே எங்கள் அநேகர் கர்த்தாவே வேலைக்காக நாங்க தேடிட்டு இருக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்வாதாரம் உங்க கையில இருந்து வருதப்பா. கர்த்தர் கிருபையாக நடத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே ஒரு வேலைக்காக கர்த்தாவே அப்பா கர்த்தர் இந்த தேசத்துல என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த தேசத்திலையும் என்னை அவர் போஷிப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா எனக்கு ஏற்ற வேலையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தர் எனக்காக வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி அப்பா விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தாவே அதிகாலையிலும் நடுராத்திரியிலும் நோக்கி பார்க்கிற குரல்கள் உண்டு ராஜா. கர்த்தர் கிருபையாக கேட்டருங்க ராஜா. இந்த வீக்ல கர்த்தாவே அப்பா வேலைக்காக அப்பா உங்க ஸ்தோத்திரம். ஒரு நியூ பிகினிங்காக கர்த்தாவே ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நீர் அதிசயத்தை செய்யுங்க. நீங்க செய்து முடிப்பீங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க நன்மையாக வாழ்ந்திருக்கணும், நாங்க நோயற்று வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய தழும்புகளால நாங்கள் சுகமாகிறோம்னு சொல்கிற வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தாவே நீர் அநேக காயங்களை கர்த்தாவே நீர் உங்க சரீரத்தில் ஏற்றி கொண்டீங்க அப்பா. கர்த்தாவே அந்த தழும்புகளை நோக்கி இயேசுவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய தழும்புகளால் சுகம்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாங்க கர்த்தாவே அப்பா என்னுடைய ஹீலிங்காக உம்முடைய நோக்கி பார்க்கிற ராஜா. யார்கிட்டையும் சொல்ல முடியல இது காரியத்தை என்னால ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டா கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லி அப்பா வழியில இருந்து உண்மை நோக்கி பார்க்கிற மக்கள் உண்டு ராஜா. கிருபையாக நீங்க இறங்கி அருளுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரம் கர்த்தாவே உம்முடைய அற்புத கரம் தொடட்டும் ராஜா. கர்த்தாவே வல்லமை உள்ள அந்த கரம், ஆணி பாய்ந்த அந்த கரம், எங்களை மீட்டெடுக்கிற உம்முடைய கரம், எங்களை சுகமாக்குகிற உம்முடைய கரம், எங்களை குணமாக்குகிற உம்முடைய கரம் தொடட்டும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் விக்கிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவருடைய மகள் அப்பா அந்த கண்கள் தொடப்படட்டும் ராஜா. உம்முடைய அழகான கண்கள் அந்த கண்களை தொடட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கர்த்தாவே நீர் தொட்டவர்களும் உம்மை தொட்டவர்களும் சுகமானார்கள் என்கிறத நாங்க வாசிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்துல கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறீங்களே ராஜா. இதுவும் மற்றும் ஒரு அதிசயமாக கர்த்தாவே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நாங்க அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் செய்தருளுங்க ராஜா. அந்த கண்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற கண்களாக அப்பா உம்மை தரிசிக்கிற கண்களாக அநேக கர்த்தாவே சொப்பனங்களை கண்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற கண்களாக கர்த்தர் நீர் ராஜா அபிஷேகிங்க. நீங்க செய்யுங்க, செய்து முடிங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்தி
செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் கர்த்தாவே அப்பா உம்முடைய தொடுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உண்டு அப்பா. நீர் தொட்டா குணமாகும், நீர் தொட்டா சுகம் உண்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறவங்களுக்கு கர்த்தரே நீர் தொட்டு சுகமாக்குங்க, குணமாக்குங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவரா இருக்கிறீங்களே ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிற பரம தகப்பனா இருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நன்றி ராஜா. குறிப்பாக கர்த்தாவே அப்பா எங்க ஃபேமிலியா இருந்துட்டோம் கர்த்தாவே இங்க படிக்க வந்திருக்காங்க கர்த்தாவே. சகோதரர் பென்னி குடும்பத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உண்மை நேசிக்கிற ஒரு குடும்பத்தை எங்களோடு கூட இணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குடும்பம் கர்த்தாவே இப்போ புதுசாக இந்த தேசத்துல அப்பா அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. உம்முடைய கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சர்வ வல்லவர் என்பதே கர்த்தாவே நீர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, உம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் கர்த்தாவே நீர் தெரியப்படுத்துகிற தேவன் அல்லவா. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதிகமா மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை அப்பா, உம்முடைய பலன் தேவை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க பாடினமே ராஜா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லைன்னு சொல்லி கர்த்தாவே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இருந்த ஸ்தலத்துக்கு இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த முகாந்திரங்கள் வழியாக கர்த்தர் நடத்துங்க. இந்த தேசத்துல கர்த்தராவே அவங்களை நீங்க ஸ்தாபிங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஒரு பறந்து விரிகிற ஒரு அப்பா ஒரு ரிவரை போல கர்த்தாவே அந்த குடும்பம் இந்த தேசத்துல ஸ்தாபிக்கப்பட இந்த தேசத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே நீர் அவங்களை பிளஸ் பண்ணுங்க நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சகோதரர் அப்பா ஜாக்சன் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அழைத்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு அப்பா ஃபேமிலி மேனேஜ் பண்ணோம் கர்த்தாவே. அப்பா அவங்க படிப்புலையும் கர்த்தாவே அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கே தகப்பனே. அப்பா உம்முடைய கரம் கர்த்தாவே எல்லாவற்றிலும் கூடவே இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுதே அப்பா நீர் எங்கள் பாத்திரத்தின் பங்குன்னு. அவங்க என்ன வேலை செய்தாலும் கர்த்தாவே அதோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தர். நீ செய்யுங்க, செய்து முடிங்க, அவங்களோடு கூட இருங்கப்பா. அப்பா ஜார்ஜங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எந்த விஞ்சரும் அணுகாதபடி செட்டையின் மறைவுக்குள்ள மறைந்து கொள்ளுங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்கிறதுக்கு நாங்க சாட்சிகள் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஷெமியலுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே அற்புதமாக கர்த்தாவை நாங்க நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அந்த விசா கிடைக்கிறதுக்கு அப்பா நீங்க எங்களை ஜெபிக்க பண்ணின நாட்கள் உண்டு ராஜா. இன்னைக்கு அந்த விசாவை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாதபடி கர்த்தர் அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்தி இருக்கிறீங்களே நன்றி அப்பா. நீர் முன்குறித்த வேலைக்கு நேராக நடத்துங்க அப்பா. அப்பா மகனுடைய தனிப்பட்ட ஜெபங்கள் உண்டு அப்பா. சண்டேனா எங்க அப்பா எங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கர்த்தாவே அப்பா இந்த ஓய்வு நாளில் உங்க தேடி வந்திருக்கிற அந்த அப்பா கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. தனிப்பட்ட ஜெபங்கள் மேல உங்களுடைய கிருபை கரம் இறங்கி இருக்கட்டும். நீங்க தொடுங்க அப்பா. உங்கள் மத்தியில வந்து கர்த்தாவே ஆராதிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு அப்பா. அவங்க மேல உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும். நீர் அவர்களை தொடுங்க. அவங்களுடைய வேலைகளை தேவைகளை கர்த்தர் சந்திங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த NSTF ஊழியத்திற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை கொண்டு என்னென்ன செய்யணும்னு நீங்க முன்குறித்திருக்கிறீங்களோ ஒவ்வொன்றாக செய்யுங்க, செய்து முடிங்க. இது எல்லார் கண்களுக்கும் இது ஆச்சரியம் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்றுங்கிற வசனத்தின்படி செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே அப்பா நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தாவே நீர் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நீ பரம்புவாய் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா பக்கத்திலும் இருந்து கர்த்தாவே அப்பா நாசூரியனுடைய எல்லா பகுதியில இருந்து கர்த்தாவே மக்கள் இங்க வந்து அப்பா உண்மையா தொழுது கொள்ள உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. நீங்க செய்து முடிங்க அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பா சீட்ஸையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்து நாட்களிலேயே உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். நடத்துங்க அப்பா. இதுவரை இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத ஆத்துமாக்கள் இதுவரை கர்த்தாவே கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்கிறத, எனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத, என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் இருக்கிற அறியாத ஜனங்கள் உண்டு அப்பா. அவங்களை கிருபையாக ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வாங்க அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி. அப்படியாக கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய குடும்பங்களை உம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தாவே இந்த தேசத்தினுடைய பகுதியில் இருந்து இழுத்து வருகிற உம்முடைய அன்பின் கருத்திற்காக அன்பின் கயிற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
நீர் பெரியவர், உன் கிருபை என்றும் உள்ளது அப்பா. இந்த ஊழியத்துக்காக அநேக அப்பா ஒத்தாசை செய்கிற குடும்பங்கள் உண்டு அப்பா. ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஊழியத்துக்கு நான் நன்மையா இருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்துல நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், என்னுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தாவே ஜெபமாக கர்த்தாவே அப்பா இந்த ஊழியத்தினுடைய கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லயும் கர்த்தாவே தூக்கம் ப்ரிப்பரேஷன்ல இருந்து அப்பா முடிச்சுட்டு போறது வர ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தாவே இவங்க அப்பா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் கிருபையாக நிறைத்தருளுங்க. இப்படியாக உண்மை நேசிக்கிற உங்களுடைய ஊழியத்தை நேசிக்கிற குடும்பங்களை தந்த தயவுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய லீடர்ஷிப் டீம் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சோதர கிறிஸ்துவ குடும்பத்திற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் 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 என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ரசிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அவங்களுடைய பங்களிப்பு கர்த்தாவே, அவங்களுடைய அப்பா எஃபர்ட்ஸ் எவ்வளவு அதிகம்ங்கிறத கர்த்தர் அறிகிறீங்க. அவங்களுடைய கண்கள் எல்லாவற்றையும் காண்கிறதே ராஜா. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அவங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும் ராஜா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சண்டைக்குள்ள ஊழியத்திற்காக நன்றி. பிள்ளைகளை நடத்தும்படியான ஞானத்தை அபிஷேகத்தை நீர் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. இன்னும் கர்த்தர் நடத்துங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலையும் கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு கர்த்தாவே அப்பா நீர் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தவமாக அப்பா அந்த ட்ரெஷரர் பணியில அப்பா ஈடுபட்டு வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், எல்லாவற்றையும் பேக்ரவுண்ட்ல இருந்து கர்த்தாவே செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நிஷாக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிறதுங்கிறத கர்த்தாவே காண பண்ணுகிறீங்க, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த பிள்ளை மேல உங்களுடைய அற்புத கரம் இறங்கி இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த டெலிவரி டைம்லயும் உங்களுடைய கடமையை கூட இருக்கட்டும் அப்பா. எங்களை நீ இழந்து வாராங்கப்பா, ஏற்ற நேரத்துல கிருபியாக கொண்டு வாங்கப்பா. இந்த அவங்க வரும்போதும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிரச்சனமே இந்த குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தேவைகளுக்கும் நீர் பெரியவராக இருந்து இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த ஊழிய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எப்பக்கும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நிற்போங்கிற அப்பா அந்த பவுலை போல கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய சுகம், உம்முடைய நன்மை இறங்கி இருக்கட்டும்னு நாங்க இயேசுவின் நாமத்தினால நாங்க வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய கரமையை அவங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்த ஜெபத்தை ஒரு மனதோடு கூட உரத்த குரலோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றே எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த வெனஸ்டே NSTF செல் குரூப் மீட்டிங் இருக்கு. ஸோ கர்த்தருடைய ஊழியத்துக்காக, இந்த NSTF ஊழியத்துக்காக நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கிறது உண்டு. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்கள் குடும்பத்துக்காக ஏதாவது உங்களுக்காக தனிப்பட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய செல் குரூப் மீட்டிங்கில் நாங்கள் அதுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். முடிந்தவர்கள் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணும்படியாக அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். NSTF செயின் ப்ரேயர் 3. ஸோ கர்த்தருடைய கிருபையினால் இந்த சாட்டர்டே பிளான் பண்ணியிருக்கிறோம். சாட்டர்டே டைம் மார்னிங் 6 AM to 11 AM. ஸோ உங்கள் அனைவர் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமை கொடுத்துருக்கீங்க. மார்னிங் 6 AM to 11 AM அதாவது 15 to 30 minutes கேட்டிருந்தோம். ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன், சிலவங்க கேட்டிருந்தாங்க, நான் இப்போ மார்னிங் 6:30 to 7 பண்ணலான்னு இருக்கிறேன், ஆனால் அந்த டைமில் இன்னொரு பிரதர் புக் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சிஸ்டர் அந்த டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நோ வரிஸ், அந்த டைமை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த டைம்லேயே நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸோ இதில் எல்லாரும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லாட்டுன்னு இல்லாமல் கூட ஸோ இருக்கிற 5 மணி நேரத்தில் நம்மளால் NSTF குடும்பமாக இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நெக்ஸ்ட் சண்டே சர்வீஸ் ஃபாலோட் பை டின்னர் ஹோஸ்டட் பை நம்ம NSTF டீம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பாட்லக் டின்னருக்கு இன்றைக்கி எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தெரியப்படுத்தும் போது எங்களுடைய இந்த கேட்டரிங் பர்பஸ்க்காக நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டாக்டர் கிறிஸ்டோஃபோ எனக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா
அது ஒரு நன்மையாக இருக்கும். அதை நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வாட்டி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டீங்க, அதை என்கரேஜ் பண்ணுகிறோம். கர்த்தருக்குள்ளாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்பெஷல் டேஸ் இந்த வீக்கில் சிஸ்டர் மாயா அவங்களுடைய பர்த்டே கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சண்டே கிளாஸ் டைம். இன்றைக்கி சண்டே கிளாஸ் உடைய ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க சிஸ்டர் ஷேர்லி முன்னாடி வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா சண்டே கிளாஸ்ன்னு சொன்ன உடனே பிள்ளைங்க எழுந்து இப்படி வந்தாங்க, நல்ல ட்ரெயின் ஆகிட்டாங்க இல்லை? ஸோ குட். எஸ். ஸோ வாட் டிட் யூ ஸ்டடி லாஸ்ட் டைம், லாஸ்ட் சண்டே? எஸ். We learned about Sadhu Sundar Singh. Sadhu Sundar Singh. Yeah. Where is Sadhu Sundar Singh from? Sadhu Sundar Singh. Where is Singh from? Yes, yes. Can you come closer? Yeah. Punjab. Punjab. Yeah, very good, very good. Very good. Let's give them a big round of applause. So what did you learn? What was special about Sadhu Sundar Singh? I want to know. என்ன கத்து கொடுத்தாங்க ஆண்டி? எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. என்ன கத்து கொடுத்தாங்க? Okay, no problem. He was a good missionary, right? Yeah, he was a missionary. Okay, so let's pray for the kids. கரங்களை உயர்த்தி என் பிள்ளைகளுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாதி கர்த்தரை பாவமாக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த பிஞ்சு வயதில் அப்பா கர்த்தாதி கர்த்தரவர்கள் ஆண்டவரே தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆண்டவரே வேத புத்தகத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி ஆண்டவரை கற்றுக்கொள்ள இன்னும் ஆண்டவரே வேத புத்தகத்திலிருந்து வெளியே இருக்கிற ஆண்டவர் அநேக ஊழியக்காரர்கள் பற்றியும் ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்கள் கிருபை பாராட்டி வருகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அதிகாரம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு சண்டே ஆண்டவர் கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஆண்டவர் மனதில் ஆண்டவரே நீங்கள் பதிவு வைக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே லார்ட் we bless them in the name of Jesus. இந்த வின்டர் நாட்களில் ஆண்டவர் விசேஷமாக எல்லா விதமான பொருளாப்புக்கும் வியாதிகளுக்கு நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே தெய்வ பிரசனமும் பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே இந்த வின்டர் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற ஆண்டவரை குடும்பங்கள் அவர்களுடைய பிள்ளைகளும் அப்பா அவங்க ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை பள்ளிக்கூடத்தில் எந்த இன்ஃபெக்ஷன் அவங்க ஆண்டவரே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வராதபடி ஆண்டவர் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஷேர்லிக்காக செபிக்கிறோம். மீண்டுமாக மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் அருமையாக பிள்ளைகளை நடத்தி வருகிறபடியெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தாழ்ந்துகளை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை மகள் அற்புதமாக உமக்காக ஊழியம் செய்ய கிருபை பாராட்டுக. கர்த்தருடைய அதிகாரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு கொள்கட்டும் ஆண்டவரே. மாயாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு ஆண்டவரே இன்னொரு ஆண்டு நீங்கள் கூட்டி தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய கணவருக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆடிங் ஒன் மோர் இயர் லார்ட் இன் தேர் லைஃப்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆசீர்வதித்து நடத்துங்க. தேவ பிரசனம் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. துதிக நமக்கெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Okay, who wants to say the memory verse? Okay, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. சரி, அவர் முதல்ல சொல்லட்டும். Yes. Mark 18:15. Yes, yes, yes. Let's give it a Yes. Truly I tell you, whoever will not receive the kingdom of God will never enter it. Mark 18:15. Mark 18:15. Let's give it a big round of applause. Praise the Lord. Next slide பார்ப்போம். ஸோ இது நம்மளுடைய 10th வீக்கு. ஸோ
last week of this term. We have 10 topics நம்ம படிச்சிருக்கோம் பைபிள்ல இருந்து, including 3 missionaries and other Bible characters. Next weekல இருந்து ஒரு 3 weeks வந்து we going to start SPL 2026 Scripture Premier League. So for first week, next week வந்து it will be memory verse challenge based on அந்த 10 topics நம்ம படிச்சதுல இருந்து, plus ஒரு team activity, scripture based team activity. And நம்மளுடைய senior kidsலாம் இருக்காங்க, they will lead the team. So we will divide them into different teams. நம்மளுடைய senior team இருக்காங்க, அவங்க head lead பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வீக் வந்து lesson quiz, நம்ம பைபிள் கேரக்டர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அது based பைபிள் quiz இருக்கும் with a drawing activity. அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் வீக் வந்து மிஷனரி, ஒரு 3 மிஷனரிஸ் பற்றி படிச்சிருக்கோம், அது based quiz ப்ளஸ் ஒரு ஃபைனல் அவார்ட் செரமனி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ prepare your kids for that. We are looking forward for SPL 2026 with God's glory and presence. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நம்மளுடைய தசம பாகம் மற்றும் காணிக்கையினால கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதுங்கிறத நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. எங்களுடைய ஸ்கில்ஸோ எங்களுடைய டேலண்ட் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள தரலப்பா. நீர் கிருபையாக தந்த அப்பா வேலை, நீர் கிருபையாக வேலை செய்ய பலன் தருகிறீங்க அப்பா. இதுல கிடைச்ச ஒரு நன்மையை உங்களுடைய நாமத்திற்கென்று நாங்க அப்பா இந்த ஊழியத்திற்கென்று நாங்கள் விதைக்கிறோம் ராஜா. இந்த கிருபையாக கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. அப்பா இந்த காணிக்கையோடு கூட கர்த்தாவே நாங்கள் எங்களையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் கிருபையாக நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் நல்லவர் அப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தாவே மிஷனரிகளை தாங்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தாவே நீர் எவ்வளவு மிஷனரிகளை தாங்கணும்
அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு வெளிப்பாடை எங்களுக்கு தாங்கப்பா. அநேகமாக சீக்கிரமாக இந்த காரியத்தில் ஒரு முடிவு எட்டப்பட கத்தாவே அப்பா, மிஷனர்களுக்கு விதைக்க கத்தாவே இந்த ஸ்டெப்ல இருந்து தாங்குகிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, காணிக்கையோடு கூட கத்தாவே இந்த ஊழியத்திற்கு தங்களுடைய சொந்த டைமை போடுறவங்க இருக்காங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் கத்தாவே அப்பா, அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்பா, கிரியேஷனாக இருக்கட்டும் கத்தாவே உமக்கு நன்றி. இந்த விதத்துல அநேக விதத்துல கத்தாவே இந்த ஊழியத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியில நாங்கள் பண்புபடுறோம், நாங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி பண்ணுகிற ஒவ்வொரு கரங்களையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இவர்களை கிருபையாக கர்த்தர் நீர் ஏற்று கத்தாவை ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராமே. I want Christo to read the passage for us. Let's turn our Bibles to Matthew chapter 13, 53 to 58. Matthew chapter 13, verses 53 to 58. When Jesus has finished these parables, he moved on from there. Come to his hometown, he began teaching the people in their synagogue, and they were amazed. Where did this man get this wisdom and these miraculous powers? They asked. Isn't this the carpenter's son? Isn't his the mother's name Mary? Aren't his brothers named James, Joseph, Simon, and Judas? Aren't all his sisters with us? Where did this man get all these things? And they took offense at him. But Jesus said to them, only in his hometown and his own house is a prophet without honor. And he did not do many miracles there because of their lack of faith. Amen. Thank you, Christo. கர்த்தர் நல்லவராமே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளில் மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டிருக்கிற இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் உண்மையிலே நன்றி சொல்லணும். ஆலயத்திற்குள்ளாக கூடி வருவதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்று நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பாருங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த ஒரு எமோஜி, 2 எமோஜி இருக்கு பாருங்க. இல்லை, what do you think of that? We have finished parables. இல்லை, 13ஆம் அதிகாரம் அந்த parables எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த parablesக்கு முன்னாடி ஆண்டவர் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லை, நிறைய எதிர்ப்புகள். அதெல்லாம் ஒரு தாண்டி ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே parables மூலமா மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாரு. பேசி முடிச்சிட்ட பிறகு now he is going back. அதுதான் வசனம் சொல்லுது. 53வது வசனத்துல அதுதான் சொல்லுது. ஸோ அது let's look at it and what does this picture say? என்ன சொல்லுது? ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் துரோகம். ஓகே, துரோகம் ஒரு வார்த்தை. ஆமா, துரோகம். அப்புறம் grudge, jealousy. Yeah, jealousy. Mostly it is பின்னாடி ஏதோ சொன்னாங்க, அது சொல்ற மாதிரி தான் சொல்லுங்க. இப்ப வைஃப் வீட்டுக்குள்ள இங்க ஆடிட்டோரியம்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு தைரியத்துல நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. Yeah, kind of the emotion that when someone is doing well, அது பிடிக்காது போறது ஒரு சூழ்நிலை இல்லை. அது நான் இப்படி பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியல, ஆனால் அவங்க பண்ணும்போது நம்ம ரொம்ப கோவம் இல்லை. என்ன அது ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளாக நம்ம பார்க்கலாமா? இது ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? A prophet without honor, right? So Matthew chapter 13, 53 to 58 நம்ம வாசித்தோம். இதில்
when Jesus finished these parables, அருமையான parablesல நம்ம வந்து அற்புதமா அதெல்லாம் தியானம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து he moved on from there. அங்க முடிச்சிட்ட பிறகு போறாரு. எங்க போறாரு அப்படின்னா, so we also travel with Jesus. Walking with Jesus னா அதுதானே. We are traveling with Jesus Christ. Now our parables சொல்லும்போது அங்க உட்கார்ந்து கேட்கிறோம். இப்போ வந்து parables எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் கூட நம்ம வந்து கடந்து போறோம். எங்க போறாரு அப்படின்னா அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு. ஹோம் டவுன் ஆஃப் நாசரேத் வந்து அவருடைய ஹோம் டவுன். கப்பர்நேம் வந்து அவர் வந்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு இடம் கேலிலி அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா? இப்போ ஹோம் டவுனுக்கு திருப்பி போறாரு. இல்லை நம்ம வந்து இங்கிருந்து திருப்பி ஊருக்கு போகும்போது நமக்கு என்ன மரியாதை இல்லை. ஸோ பயங்கரமாக மரியாதை இருக்கும். கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். அவங்க எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. கிஃப்ட்ஸ் வாங்காத போயிடுங்க. இல்லை நான் அங்கிருந்து வந்து இல்லை எப்போ காசு இருக்குது அப்போ எல்லாம் சேர்த்துட்ட வர வேண்டியதானே. இப்போ என்ன சீக்கிரம் அவசரம் இல்லையா? He came back to his hometown and here he began teaching the people in their synagogues. இல்ல seems there is no break for Jesus இல்லையா? ஆண்டவர் வந்து தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இல்ல, மக்களை சந்திக்கணும், அவங்களை குணப்படுத்தணும், காயங்களை ஆற்றணும், அவங்க இன்னும் பலப்படணும் அப்படின்ற ஒரு அதாவது கிரியேட்டர் காடுக்கு வந்து எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மீது. இல்லை ஒரு சின்ன ஒரு நிமிஷம் பிரேக்கு கூட கிடைக்காம வந்து கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கும் ஒரு உற்சாகத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இல்லை சம்டைம்ஸ் வந்து சோர்ந்து போகிறோம், வீக் ஆகிடும், டயர்ட் ஆகிடும், ஃபட்டிகெல்லாம் வந்துடுது. கர்த்தர் நிறைய பேருக்கு தேவை இருக்குப்பா. ஒரு வார்த்தை தேவை, ஒரு ஜெபம் தேவை. ஆண்டவரை எப்படியாவது அவர்களுக்கு ஆண்டவரை அதை செய்ய, ஆண்டவரை அதை செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. Amen. So he began teaching people in their synagogues. So what is a synagogue? பாருங்க, it is very interesting. நம்ம இப்போ வந்து இந்த சூப்பரான சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம். Now what is a synagogue? இதுதான் வந்து அந்த சினகாகுடைய ஒரு பிக்சர், ஒரு டயக்ராம். இது வந்து அதை கட் பண்ணி அதை காட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஏசாமி உட்காந்துருக்கிறார் பாருங்க. பக்கத்துலலாம் வந்து சீடர்கள் இருக்கிறாங்க. அண்ட் பீப்புள் ஆல்சோ ஃப்ரம் த கம்யூனிட்டி தே கம். திஸ் இஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மல்டி பர்பஸ் கம்யூனிட்டி ஹப். சர்ச்சு கிடையாது, டெம்பிளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆராதனை அது கிடையாது. சினகாக்ஸ்ல தான் வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய எல்லா மக்களுக்கு, அதாவது நாட் ஓன்லி ஜூவிஷ் பீப்புள், ஹூஎவர் வாண்ட்ஸ் டு கம் இன். இப்போ கம்யூனிட்டிக்குள்ள யாராவது வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ பாருங்க, these synagogues served as local courts, sometimes schools, civic centers. This was a place for scripture study also. இல்லை இங்கே வரும்போதே கம்யூனிட்டி ஹப்புக்கெல்லாம், இப்போல்லாம் நம்ம வந்து மாலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து பேக் தூக்கின்னு போகிறோம். அப்போல்லாம் கம்யூனிட்டி ஹப்புக்கு போகிறாங்கன்னா பைபிள் தூக்கின்னு போவாங்க. தியானம் பண்ணலாமா, பென் பேப்பர் எடுத்துன்னு போவாங்களாமா, இல்லை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். இல்லை யாராவது வந்து ஜூவிஷ் அத்தாரிட்டிஸ், ரபாய்ஸ், they would be teaching them. Such a beautiful place. இந்த பிளேஸ் இப்போ இருக்கா? இல்லை, it is not there now. இல்லையா? So this is where Jesus met with his people. He loved to meet with his people over there. அங்கே தான் அவருக்கு பாவம் பிரச்சனைகளும் நடக்குது. இல்லை, here this is one old picture. Jesus taught at their synagogues and they were amazed at his teaching. இல்லை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை வந்து ஞானம் வந்து எங்கே பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு. இல்லை, அப்படியெல்லாம் ஒரு அமேஸ்டாக கூட இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து என்ன அவங்களுடைய உண்மையான முகங்களையும் அவங்க காட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ சர்ச் அண்ட் அ சினகாக் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். என்ன அப்படின்னா, சினகாக் அப்படின்னா திஸ் இஸ் அ பிளேஸ். பாருங்கள், எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பைபிள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து டெஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே வச்சு அவங்க வந்து எழுதுறாங்க. ஸோ சர்ச் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த பிளேஸ். இது இப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம் வந்து எல்லாருமே வந்து கூடி வருகிற ஒரு அற்புதமான ஒரு இடம். இல்லை, ஸோ போத் ஹேட் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். இப்போ வந்து சினகாக் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ சென்டர் ஆஃப் அ ஜூவிஷ் கம்யூனிட்டி. சினகாக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்யூனிட்டி ஹப். இல்லை, இப்போல்லாம் இங்கே இருக்கிற வந்து கம்யூனிட்டி ஹப்லலாம் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இங்கே இருக்கும், இந்த ஊர்லலாம் அப்படி இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து இட் வாஸ் அ சென்டர் ஆஃப் ஜூவிஷ் கம்யூனிட்டி. அதில் பாருங்கள், அவங்க வந்து நிறைய படிக்கிறதுக்காக தான் வராங்க. இல்லை, அண்ட் ஆல்சோ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மேபி சம் கைண்ட் ஆஃப் ஃபெலோஷிப். இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுறதோ, இல்லைன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் இல்லை லாயரை பார்க்கணுமோ, அப்படியெல்லாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவங்க அங்கே வருவாங்க. சரியா? சர்ச் அப்படின்னா இட் இஸ் அ சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த்.
அது சபை அப்படின்னு சொன்னாலே வந்து கிறிஸ்டியன்ஸ் இங்கே வராங்க, அவங்க வந்து they come to worship the Lord and Savior Jesus Christ அப்படின்னு. ஸோ focused on prayer, இந்த சினகாக்ல வந்து focused on prayer, Torah study and Jewish traditions. ஜூவிஷுடைய எல்லா ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அங்கே ஆசரிக்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு இடம். எங்கே அந்த எங்கே அதெல்லாம் ஆசரிக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் a community hub. இந்த கம்யூனிட்டி ஹப்பில் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்க, அந்த படம் பார்த்தீங்கன்னா மாடு ஆடு எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கோம். அதில் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து they will do it. I think that's wonderful இல்லை when we test இல்லை we had a men's retreat. அதில் வந்து church அப்படின்னா we are so insulated, we keep everything for ourselves and it becomes a kind of selfishness. நமக்குள்ளவே நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அவ்வளோ அருமையான காரியங்களை வந்து இந்த பாடல்கள், இந்த ஆராதனை, இந்த ஜபம்லாம் அப்படியே நம்ம வந்து கம்யூனிட்டிக்கு எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். யோசித்து பார்க்கலாம் இல்லை? ஒரு காலம் வரும் கம்யூனிட்டிலும் வந்து நம்ம வந்து ஆராதிக்கும்படியாக, அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஏதோ ஒரு பாலத்தில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த கம்யூனிட்டி வாஸ். இந்த சர்ச்சில் வந்து பிளேஸ் ஆஃப் கம்யூனியன் வித் காட், observing sacraments, study of word and spread of gospel. This is also very very important for our lives. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இதில் வந்து அது வந்து நமக்குள்ளாகவே இருக்கிற ஒரு காரியம். அது மிஷன் ஓரியன்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் டவுட்டு தான் இல்லையா? ஸோ சினகாக் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ஹெல்ட் ஒன்லி ஆன் சாபத். அவங்களுக்கு ஜூவிஷ்னா சாபத் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃப்ரம் ஃப்ரைடே ஈவினிங் டு சாட்டர்டே அந்த மாதிரி. நமக்கு வந்து சண்டே, சரியா, லெட் பை ரபாய் சினகாக்ல. ஆனால் நமக்கு வந்து இட் இஸ் லெட் பை கிளர்ஜி. நமக்கு வந்து அதுக்காக அப்பாயிண்டட் தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடீட் இன் த தியாலஜிக்கல் காலேஜ், அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஜனங்களை நடத்துங்க. ஒன்லி தோஸ் ஹூ நோ அபவுட் இட். ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா சினகாகில் கூட ஒன்லி தோஸ் ஹூ நோ அபவுட் த லா ஆஃப் காட், த ரபாய்ஸ் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ், தே வில் டீச் த பீப்புள் இல்லை. ஆண்டவருக்கு வந்து எப்போவுமே வந்து he had an issue with the rabbis, the teachers of the law and the Pharisees இல்லை. அவங்ககிட்ட தான் போய் வந்து அப்பப்போ வந்து மோதிக்குவார், சரியா? ஸோ இதில் வந்து clergy. ஸோ there is a system in everything இல்லையா? அந்த காலத்துலேருந்து அப்படி வந்தது. இப்போ சபைகளுக்குள்ளாக வந்து நமக்கு வந்து பாஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லும்போது they should have had some kind of education, some kind of இல்லை educational background. அது நிமித்தமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறோம் இல்லை, தட் யூ ஆர்டெயின் அ பாஸ்டர் பிகாஸ் தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ பேக்ரவுண்ட், ஸ்டடி பேக்ரவுண்ட், சரியா? ஸோ ஜீசஸ் அட் நாசரத் மறுபடியும் ஹோம் டவுனுக்கு வந்துடுறாரு. ஹோம் டவுனுக்கு வரும்போது திருப்பி அங்கே வந்து சினகாக்லெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கம்பீரமாக நின்றுட்டு இருக்கிறாரு பாருங்க இல்லை. ஆண்டவர் வந்து நிற்கும் போது எல்லாருமே வந்து அவருடைய வார்த்தைகள் கேட்க அவரோடு காத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய சொந்த ஊரில் இப்போ வந்து அவர் ஏதாவது நம்மெல்லாம் வெளி ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்லாம் அதிகம். நம்ம ஊருக்குள்ளேருந்து வந்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்ச காரியம் தானே, தெரிஞ்ச ஆள் தானே. அதே போல தான் இங்கேயும் வந்து ஆண்டவருக்கும் அப்படி பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, கம்மிங் டு his hometown, he taught the people in their synagogues and they were astonished. Where did this man get such wisdom and miraculous powers? They asked. கேட்குறாங்க இல்லை, isn't this the carpenter? திரும்பி போது பாருங்க, இவர் வந்து அவ்வளோலாம் அற்புதமெல்லாம் செஞ்சிருப்பாரு இல்லை, மரித்தவரை வந்து உயிரோடு எழுப்பியிருப்பாரு, கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் இல்லை, அப்படியே வந்து அதாவது இந்த கைகள் சூமி போன கைகள் வந்து உயிர் பெற்றிருக்கும். ஆனால் இவர் கேட்குறாரு, isn't he the carpenter? The son of Mary and brother of James, Joseph and Judas and Simon. Aren't his sisters here with us as well? And they took offense at him. குடும்பத்தை வந்து அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தராக நோட் பண்ண உடனே இந்த ஃபேமிலியில் தான் இப்படி யாராவது சொல்லிருக்காங்களா நமக்கு இல்லை, எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். The Lord Jesus also went through the same thing. தன்னுடைய சொந்த ஊர்லேயே இகழ்ந்து பேசப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகர் இகழ்ந்து பேசினார்கள். ஆனால் கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தாலும் he was teaching them. But there is something that happens in that particular space.
என்ன அப்படின்னா வாட் were the people amazed at? எதுக்கு வந்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க? எந்த காரியங்கள்? இப்போ பாருங்க, அவங்களால வந்து இந்த ஃபேமிலி தானே, இந்த ஃபேமிலியில் என்ன நல்லது இருக்க போகுது இல்லை? இவங்க வந்து டீச்சர்ஸ் ஆஃப் த லாவும் கிடையாது, ஃபாரிசீஸும் கிடையாது, இவங்க வந்து பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிடையாது, கார்பெண்டர் தானே இல்லை? அவர் வந்து டிம்பரில் வச்சு அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஆள் தானே. இல்லை நம்ம கூட வந்து யாராவது ஒருத்தர் ஒரு சிம்பிள் ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னால், மீனியல் ஜாப் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம தலைக்குறைவை தானே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை? அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் ஃப்ரம் தட் ஃபேமிலி. யாரையும் நம்ம வந்து அப்படியெல்லாம் இடம் போடக்கூடாது இல்லை? இல்லை, என்ன ஜாபாக இருக்கட்டும், அப்ரிஷியேட் வாட் எவர் they are doing. Even a cleaner, I would respect a cleaner because without them life would be very difficult. இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது கிளீனர்ஸ் எல்லாம் வந்து they do a lot of ஹார்ட் ஒர்க். ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். யாராவது ஒருத்தர் முறை சொல்லியிருக்கிறோமா இல்லை? உடனே வந்து ஃபேமிலி கிட்டலாம் நம்ம வந்து போகிறோம். What were the people amazed at? And why are they naming his family? Because they know that this family is from an ordinary family. இல்லை, நம்ம வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னலாம் அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து யார் உயர்ந்த ஜாதி, யார் தாழ்ந்த ஜாதி இல்லை, இப்படி எல்லாம் வந்து அங்கேயும் பேசப்படுகிறது இல்லை? இந்த ஃபேமிலியிலேருந்து தானே வந்தாங்க இல்லை? ஜீசஸ் கிரைஸ்ட் ரெப்ரசன்டட் ஹிம்செல்ஃப் இன் த லோவஸ்ட் ஆஃப் த லோ இல்லை? தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து அவர் எழுப்பி வந்திருக்கிறார். Imagine the creator God, he could have chosen to be born in a palace இல்லை, but he came to the lowest இல்லை? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் இல்லை, அவர் வந்து those who are on the lowliest places he goes there. ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 15வது வசனம் நான் நினைக்கிறேன். He who lives in a high and lofty place, he also lives amongst the lowly and the contrite. Why? To revive the heart of the lowly, to revive the heart of the contrite. அவங்க மத்தியில் தான் ஆண்டவர் இருக்கிறார் இல்லை? ஒடுங்கி போனவர்கள் மத்தியில் தான் இருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் இருக்கிறார் இல்லை? ஸோ அங்கிருந்து தான் அவர் வந்து பிறந்தே வந்திருக்கிறார். பாருங்க, நாசரேத் ஹோம் டவுனுக்கு போகிறார். இதெல்லாம் வந்து the Lord Jesus is showing the world this is what happens இல்லை? that there are people who are in the lowest on the lowest rung அப்படின்னு சொல்லலாம் இல்லை? in that ladder, respect them. சரியா? what are they naming? Why did they take offense at Jesus? Because he came from a lowly family? எப்படி இவருக்கு வந்து ஞானம் வரும்? வரக்கூடாதே இல்லையா? தப்பு இல்லை. இப்போல்லாம் வந்து அது மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன். அந்த காலத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாங்க இல்லை? அந்த சஃப்ரேஜ் மூவ்மெண்ட் அப்படியெல்லாம் அதுக்கப்புறமா வந்தது. அதுக்கப்புறமா வந்து யூனோ ஆஃப்ரிக்கன் அதாவது பிளாக்ஸை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்லலாம். அவங்கள அடிச்சிக்கவே முடியாது, தொடவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறார். They were only destined for slavery இல்லை? இந்த வந்து ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாலே they would go to Africa to get the slaves and work in their homes. அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற விதமே வேறு. அந்த ஒயிட் சுப்ரமசி இல்லை? அந்த மென்டாலிட்டி talking very low about the people of other races இல்லை? இந்தியன்ஸ் நம்மலாம் கூட வந்து அப்படி தான் இல்லை? இந்தியாவுக்கு வந்த பிறகு நம்மளை வந்து அப்படியே ஒரு ஆட்சியில் அப்படியே வந்து நம்மளை ஒரு கிரிப்பில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? மாறிட்டு இருக்கு. பட் ஸ்டில் யூனோ why did they take offense at Jesus Christ? He was from a lowly family. May this be a reminder that every person, high or low, they are equal to God and the Lord loves them. இல்லை? கர்த்தாதி கர்த்தர்களை நீர் நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இந்த பாதையில் தான் அவரும் கடந்து போகிறார். அதனால் நம்மை துன்பப்படுத்தினவர்களோ, இகழ்ந்து பேசினவர்களோ, பரிகாசம் பண்ணினவர்களோ, உன்னாலெல்லாம் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் only time will tell that God will lift us up. ஆமென். கர்த்தர் நம்ம ஏற்ற நேரத்தில் வந்து கர்த்தாதி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பாருங்க, கை நீட்டி பேசுறாங்க ஆண்டவர்கிட்ட இல்லையா? How people reject their own. I can't understand how people reject their own.
இல்லை? why is it that we reject our own people? இல்லை, நம்ம சொந்த பந்தங்களே வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டு வந்துடுறோம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்துடுறோம். ஒதுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. சரியா? some kind of envy. இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க, பின்னாடி அந்த எமோஜியில் பார்த்தீங்களா ஒரு ஏதோ ஒரு அவங்கள பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும். இல்லை, some kind of envy. Familiarity breeds contempt. It is contemptuous. இல்லை, நம்ம அதை தெரிஞ்ச ஆட்களோடு அவங்களுடைய வீக்னஸஸ் தான் நம்ம நிறைய வந்து புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வெறுக்கிறோம். இவரு தானேப்பா, இவருக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் செய்யவே மாட்டார். இல்லை, இவர் நம்பி வந்து இந்த வேலையை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி காரியங்கள்லாம் வரும். இல்லை, லைஃப் இஸ் டு பி லிவ்ட் ஹாப்பிலி. இல்லை, ஒரு சகோதர ஸ்நேகத்தோடு நம்ம வந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார்கள். அதனால தான் வந்து சங்கீதம் 133 என்ன சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளோ அருமையா இருக்கு. இல்லை, how good it is when brethren dwell together in unity. brethren அப்படின்னு சொன்னா all of them. இல்லை, அதில் வந்து பாரபட்சம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லோரோடு கூட நம்ம வந்து இருக்கணும். ஆமென். நம்ம இங்கே வந்து அந்த எக்ஸாம்பிளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராங்க. ஆமென். யாருக்கிட்டையும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தை உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நாம் இருக்க கர்த்தர். that is where the Lord lives. அங்கே தான் how good it is when brethren dwell together, and that is where the Lord pours out His Spirit. இல்லை, that is where the Lord dwells in their midst. நான் உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர்லேயே எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள். இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு prejudicial people they are. You know, they are not hating, but there is a lot of prejudice. இல்லை, lot of bias. இல்லை, இருக்க முடியுமா? ஆமென். இந்த உலகம் அப்படி இருக்கு, இப்போ கூட இருக்கு. இல்லை, இந்த ரேசிசம் அப்படின்றது இருக்குது, காஸ்டிசம் அப்படின்றது இருக்குது. கர்த்தாதி கர்த்தரே, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை அப்படியாக நாங்கள் செய்திருந்தால் நீங்கள் மன்னிங்கப்பா. Heavenly Father, help us never to do that to Jesus. Help us never to look down on people, Lord. எல்லோரையும் ஒன்று போல நேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Amen. How can a person from an ordinary family have such wisdom? இருந்தா என்ன? என்னுடைய கேள்வி. அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டா என்ன? இல்லையா? நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சீனியர் வந்து ஜூனியருக்கு வந்து if they pass on the baton, இல்லை, அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி நல்லா பண்ண முடியும்? என்னை விட நல்லா பண்ண முடியுமா? ஆனால் வந்து ஒரு சொல் இருக்கு இல்லையா, அப்பா வந்து 8 அடி பாஞ்சா பிள்ளை அது மட்டும் ஒத்துக்கிறேன்ல. இது எப்படி வந்து நம்ம கலீக்ஸுக்கு வந்து ஆகாது? நல்லா பண்ணட்டுமே, இல்லை, சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏன்னா when you encourage someone, இல்லை, அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஒரு envy இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமானதுங்க. தெய்வ பிள்ளைகளுக்கு நமக்கு அது இருக்கக்கூடாது. கர்த்தர் அது நம்மளிருந்து எடுத்து போடுவாராங்க. எனக்கு தெரியும் how many people are being hurt in the workplace. நம்ம ஃப்ரெண்ட்ஸே எனக்கு தெரியும். because one of my friend was climbing up. கூட இருக்கிறவங்க யாருமே வந்து பிடிக்கவே இல்லை. just because he was climbing up, பிடிக்கல. இல்லை, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Amen. Jesus Christ also went through the same. Understand that. Amen. So there are examples. இல்லை, சகோதரர்களுக்குள்ளவே வந்து ஒரு பொறாமை. வேத புத்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது யார்? இது காயின் அண்ட் ஏபேல். பொறாமை இருந்துச்சா இல்லையா? எங்கே வரைக்கும் போச்சு? கொலை பண்ணுற வரைக்கும் போச்சு. இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. வேர் இஸ் யுவர் பிரதர்? அவனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இல்லை, கொலை பண்ணிட்ட பிறகு ஆண்டவருக்கு தெரியாது. இல்லை, காயின் மீது வந்து ஒரு இல்லை, the Lord did not like it at all. Amen. இது யாரு? சொந்த சகோதரர்கள். யோசேப்பை தூக்கி போட்டுறாங்க, வித்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை, maybe you would have gone through the same thing in your life. Your own brothers and sisters, your own family members, they would have envied you, rejected you, spurned against you, spoke against you. இல்லை, the Lord Jesus also went through the same. Understand? The same. Amen. Hallelujah. அதுக்கப்புறமா இது யாரு? Saul and David. David was
was David received the accolades. இல்லை ஏதாவது சவுலும் போறாரு, அவரால் வந்து கோலியாத்தை ஜெயிக்க முடியல, இவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார், குட்டி பையன் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். உடனே ஒரு பொறாமை, அதில் வந்து அங்கே இருக்கிற விமன் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்களா, இல்லை இது Saul has slain thousands but David has slain tens and thousandsன்றாங்க. உடனே பெண்களெல்லாம் சொல்லிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே கோபம், எப்படி சொல்லலாம் இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அக்கலேட் வந்து வேற யாருக்கு வந்துச்சு, உடனே ஈட்டி எடு, இல்ல எப்படியாவது கொலை பண்ணணும். So much of hatred, இல்ல just for that one accolade, இல்ல if someone is being praised, how we become so jealous, so envious. The Lord Jesus is showing us here. He also went through the same thing in his own hometown. சொந்தக்காரர் இருக்கலாம் அங்கே, இல்லை தாத்தா, அதாவது சித்தப்பா பெரியப்பா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் அங்கே இருந்திருக்கலாம். சொந்த ஊர்லேயே வந்து அவர் வந்து ஒதுக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார். இன்னொரு காரியம், பெண்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு என்வி வருது பாருங்க. இது யார் தெரியுமா? லியா அண்ட் ரேச்சல். லியாவுக்கு பிள்ளைங்க இருக்கும்போது ரேச்சல் கொஞ்சம் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இல்லை இல்லை, இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற டைனாமிக்ஸ்குள்ள ஆண்கள் தலையிடாதீங்க. உண்மையிலே அவங்களே சரியாயிடுவாங்க, அவங்களே சண்டை போட்டு அவங்களே சரியாயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் யுவர் வைஃப், அவ்வளோதான். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. இல்லை குடும்பத்திற்குள்ளவே இருக்கிற அநேக காரியங்கள் இல்லையா, ஆண்டவர் வந்து எடுத்து காட்டுறாரு பாருங்க. கர்த்தாதி கர்த்தரப்பா, எங்களுக்கு தெளிவான ஆண்டவரை புத்தியை நீங்கள் தாங்க, நாங்கள் உண்மையான தெய்வ பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆமென். ஹல்லேலூயா. So hatred is like drinking poison and expecting the other person to die. தமாஷா இருக்குது படிக்கும்போது, எல்லாம் வந்து பாய்சன் குடிச்சிட்டு அவங்க சாகட்டும், செத்துட்டு இருக்கோம் பாதிங்க இல்லையா? ஹேட்ரட்னா அப்படி இல்லையா? இன்னொரு, the people you hate are a reflection of your own flaws. நம்ம மற்றவங்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, அவங்க மேலே வந்து என்வியஸாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளதான் ப்ராப்ளம் இருக்கு இல்லை? இன்றைக்கு வந்து கர்த்தாதி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிள்ளைகளாக நமக்குள்ளாக எந்த விதத்திலும் அந்த தீய சுபாவம் இராதபடி ஆண்டவரைகளை சுத்திகரிங்க. Lord, help us to set the right example of Jesus. Help us to be a testimony of Jesus wherever we are. ஏன்னா இந்த குடும்பத்திற்குள்ள இந்த டைனாமிக்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து பிரிவினைகளை கொண்டு வந்துடும், இல்லை தூரமாக போயிடும், எல்லாருமே தூரமாக போயிடும். அப்படி நடக்காதபடி ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் இருக்க முடியும். அப்படியே வந்து ஆண்டவரே அவங்க வந்து வளர்ந்தாலுமே, அவங்க வந்து ஆண்டவரே உயரங்களுக்கு போனாலுமே, ஆண்டவரே பொறுத்திருந்து கர்த்தாதி கர்த்தரை பொறுமையோடு இருந்து அவளை நேசிக்க முடியாது, நேசிக்க முடியாதவங்களையும் நேசிக்க முடியாது. கர்த்தாதி கர்த்தரே நீங்கள் கிருபை பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 12 சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் ஓட்டாங்க, கடினமான போதனை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. அந்த 12 சீடர்களுக்குள்ளாவே வந்து ஒருமனை பாட்டி ஆவி இருந்ததா இல்லை? ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கூடவே இருந்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து காட்டி கொடுக்க போகிறான், தெரியாத இது நாமினேஷன் கார்டு இல்லை? அவருக்கே தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து மறுதளிக்க போகிறான், தெரியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம செய்கிற காரியங்களை வந்து நமக்கு வந்து வேற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான், நம்மளை வந்து டவுட் பண்ணுவான். இருக்கிறாங்களா எல்லாருமே இல்லையா? இருந்தாலும் அவங்க கூட தான் இருந்தார் இல்லை? May the Lord teach us that lesson. In our workplaces, in our homes, amongst our families, help us to, Lord, help us, oh Lord, to be good examples, oh Lord, of Christian, oh Lord, living, oh Jesus. Amen. Amen. So it's our own flaws. There are some people who are envious of you, don't like you for no reason, and want to see you fall. Stop trying to figure out why. That's their stronghold. It is not yours. அவங்க எது வேணாலும் நினச்சிட்டு போவாங்க, விடுங்க பரவாயில்ல, அது அவங்களுடைய காரியம். அவங்க வந்து அதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளவே அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் அதை பற்றி நமக்கும் கவலை கிடையாது. ஆனால் அந்த 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 ப்ரெஷருக்குள்ளே நம்ம போகாதபடி நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. So if a man say, 1 John chapter 4 verse 20, if a man say I love God and hateth his brother, he is a liar. For he that loveth not his brother whom he hath seen, how can he love God whom he has not seen? உன்னுடைய சகோதரனை வந்து நீ சிநேகிக்கணும்,
அவனை சிநேகிக்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி நீ ஆண்டவருடைய சிநேகத்தை வந்து நீ புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அமேசிங் வேர்ஸ். இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளை வந்து மாற்றி விட்டுரும் இல்லை? ஸோ மே த லார்ட் ஹெல்ப் அஸ். இஃப் வி டோன்ட் லவ் அவர் பிரதர், I don't think you have any right to talk about God's love. அதுதான் வசனம் இல்லையா? எப்படி God loves people unconditionally, நாமும் அப்படியாகவே without any condition, without any pre-existing. நமக்கு லோன் கொடுக்கும்போது pre-existing condition வச்சு தான் கொடுக்குறாங்க. அது எந்த கண்டிஷனும் இல்லாமல் உங்களால் நேசிக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வந்து அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர். He says God hates pride with a perfect hatred. இந்த பெருமை அப்படின்றது வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் சொல்றாரு perfect hatred. God is always perfect. இந்த ஹேட்ரடும் வந்து அவருடைய பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா இந்த ப்ரைட் அப்படின்றது யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு, சாத்தானுகிட்ட இருந்து வருகிற ஒரு காரியம். Pride was his downfall, and he is making us also proud, and he is making us fall. இல்லையா? ஸோ கர்த்தாதி கர்த்தரப்பா ஆண்டவரே, பெருமைக்கு பதிலாக என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். இல்லை, அந்த தாழ்மையில் வந்து டைனமிக்ஸ் இருக்குங்க. இல்லை, மன்னிக்கிற குணங்கள்லாம் இருக்குது, இல்லை ஏற்றுக்கொள்ளுகிற குணங்கள்லாம் இருக்குது, இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தாழ்மையில். கர்த்தாதி கர்த்தரே, எங்களுக்கு நீங்கள் தாழ்மை தாங்க. ஆமென். I believe God is chiseling us all and making us perfect. ஆமென். நமக்குள்ளாக இருக்க எல்லா தீய சுபாவங்களை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் நம்மை வந்து உண்மையான தேவ பிள்ளைகளை அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். There is a reason for that, and God is doing that in our lives. May the Lord continue to do that. ஆமென். Proverbs chapter 6:16 to 19 வாசிக்கிறீங்களா? இதுல வந்து என்னென்ன காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கிறார் அப்படின்னு இருக்கு. வாசிக்கலாமா? 7 காரியங்களை ஆண்டவர் வந்து வெறுக்கிறார். இல்ல, 7 things God hates. வாசிங்க. There are 6 things the Lord hates, 7 that are detestable to him. Yeah. Haughty eyes, a lying tongue, hands that shed innocent blood, ஆமா. a heart that devises wicked schemes, feet that are quick to rush into evil, a false witness who pours out lies, and a person who stirs up conflict in the community. ஆமா, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரக்குள்ள இருக்குதா? ஆமென் மட்டும் சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். இல்லை, இது எத்தனை காரியங்களை வந்து அந்த ஹோம் டவுனில் இருந்தது இல்லையா? இல்லை, ஜீசஸ் வாஸ் in that particular situation where people were hating. இல்லை, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமாக இருந்தது. பாருங்க, இப்படி இருக்கணும். இந்த மாதிரி முகம் யாருக்கு இருக்குது? பீஸ்ஃபுல்லான ஒரு முகம். வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க மனைவி இப்படி தான் இருக்கணும். அப்படியே பார்த்த உடனே நம்ம காம் ஆகிடும். எந்த விதத்திலும் ஒரு கோபம் இல்லை, இல்லை ஒரு heaven. A peaceful mind gives life to the body, but jealousy rots the bones. இன்னொரு வெர்ஷன்ல வந்து jealousy, envy is cancer to the bones அப்படின்னு இருக்கு. இல்லை, because it spreads. மென்ஸ் ரிட்ரீட்ல அதை தான் பார்த்தோம். கேன்சர் போல அப்படியே பெருசாயிட்டே இருக்கும். அது வந்து வளர்த்து விட அது வந்து அப்படியே அமைதியாகிட்டு இருந்தால் வச்சுங்களேன். வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதில் வந்து அது ஆரம்பத்தையும் அது பிடிக்கிடணும். இல்லை அப்படின்னா அது இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் கில் அஸ். இல்லையா? கர்த்தாதி கர்த்தர் நமக்கு அந்த என்விக்குள்ளாக நம்ம போகாதபடி, அந்த ஸ்வபாவம் நமக்குள்ளாக இராதபடி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாங்க. ஆமென். ஸோ ஓவர்கமிங் ஜெலசி அண்ட் envy prompts, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் நமக்குள்ளாக வந்தாலுமே கர்த்தாதி கர்த்தரை Lord help us to overcome. உடனடியாக தாழ்மையாக, உடனடியாக ஆண்டவரே ஜெபிக்க, உடனடியாக மன்னிக்க. இல்லை, அது வந்து உண்மையிலே இட் கேன் ஹேப்பன் ஒன்லி when the spirit of God is in you. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக செய்ய முடியும். இல்லை, when you come people would love you. இல்லை, இவரு தான்ப்பா, இல்லை இவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாலே போதும், இல்லை இட் வில் பி நைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்துக் கொள்வாராங்க. ஆமென். ஸோ wrath is cruel and anger is like a flood, but who can withstand jealousy? Proverbs chapter 27 verse 4. இல்லை, who can withstand jealousy? கஷ்டம்.
People will always talk about you, especially when they envy you and the life you live. Let them. You affected their lives, they didn't affect yours. இல்லையா? இதெல்லாமே வந்து ஆண்டவர் திருப்பி ஹோம் டவுனுக்கு வந்ததுனால இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. இல்லை, people will always talk about you, envy you, envy the way that you live. இல்லை, ஒரு வசனம் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து it is here, I'll show you that. இல்லை, how to set boundaries with envious people. You don't have to get into, இல்லை, அவங்களுக்கு போய் இல்லைப்பா நம்ம வந்து சமாதானம் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாம் பேசுனதெல்லாம் இருக்க முடியாது. இல்லை, set boundaries. Sometimes certain people, they don't change. Certain envious people, they don't change. So maintain boundaries. இல்லை, and retain your peace. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க சுஸ்தமாகணும், குணமாகணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. உதவி செய்யணும்னா கூட உதவி செய்யுங்க. ஒரு காஃபி கொண்டு போனால் கூட காஃபி கொண்டு போங்க. There are certain things that you don't gel. It doesn't work. இல்லையா? So set boundaries. இன்னொன்று, navigating successfully through maliciously envious people. நீங்கள் உயர எழும்ப வந்து வெட்டினே இருப்பாங்க பாருங்க. அப்படி எவ்வளோ மேலே ஒரு லேடரில் போனாலும் அந்த லேடர் கீழே தான் இருக்கும். ஏன்னா வெட்டிட்டு இருக்கிறாங்க கீழே, இல்லையா? ஸோ there are such people. இது பாருங்க, it is better to trust in the Lord than to put confidence in man. யார்? ஒரு அத்லீட். He wants to win. நமக்கு எல்லாருக்குமே வந்து அது வின் பண்ணணும். ஆனால் he is praying before the game. ஆண்டவரே, என்னுடைய பலத்தின் நிமித்தமாக அல்ல, உங்களுடைய பலத்தின் நிமித்தமாக நான் ஜெயிக்க கிருபை பாராட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Trusting in God in these times. இல்லை, அது எதிர்ப்பு சக்திகளாக பயங்கரமாக இருக்கும், இல்லையா? இல்லையா? நம்மளை போட்டு தள்ளுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபுட்பால், இந்த சாக்கர், நம்ம வந்து ரக்பியெல்லாம் இருக்குது பாருங்கள், பிடிச்சி எழுப்பாங்க, தலையெல்லாம் மண்டையெல்லாம் அடித்து நமக்கு வந்து கன்கஷன்லாம் வந்த மாதிரி. இல்லை, நல்லா பேசியிருக்கோம், வீட்டுக்கு போகும்போது உடறுவோம், அந்த மாதிரி பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க, இல்லையா? ஸோ யூ see the intensity that is there, right? இப்போ பாருங்கள், எல்லாரும் இகழ்ந்து பேசிட்டாங்களா? ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு? என்ன ஆயிட்டாரு? A prophet is not without honor except in his own hometown, among his relatives and his own household. இங்க என்ன ஆயிடுச்சு? வர alone and misunderstood. How many of us are in that category? தனிமை ஆயிட்டேன். இல்லை, I was misunderstood. My own family, they could not understand me. இல்லையா? என்னதான் நல்லது பண்ணாலுமே என்னை பற்றி குறைகளை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லையா? இட்ஸ் a lonely place. It's a very hard place. But the Lord Jesus Christ went through the same. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, but Jesus often withdrew to lonely places and he prayed. ஜெபம் பண்ணாரு. தனிமையில் இருப்பவரால் ஜெபம் பண்ணுங்க, இல்லை? You see how often Jesus Christ was lonely. Jesus was lonely, misunderstood and disappointed by people, yet he kept his eyes fixed on the Father. This is where healing is found. அப்பாவை பார்த்துட்டே இருந்தார். இல்லை, அப்பா உமக்கு தான் ஆண்டவரே தெரியும் என்னுடைய நிலைமை. நான் யாரும் ஆண்டவரே வெளிப்புறத்தில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே நான் அவங்களை இகழ்ந்து பேசல, அவங்கள பற்றி நான் பொறாமப்படல. உமக்கு தெரியும். whether I love them or not, you know it, O Lord. அது உங்களுக்குள்ளாக இருந்தாலே போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் தனிமையில் இருப்பார். எந்த இடம் தெரியுமா? சிலுவை மீது நமக்காக. அவர் அந்த சிலுவையில் மீது தொங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி அவர் யோசித்து இருக்கிறார் பாருங்க. But he was all alone. இல்லை, the life of a Christian leader, the life of the servant of God is like that. நிறைய நேரங்களில் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, ஜனங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஈவன் சம்டைம்ஸ் சர்ச் மெம்பர்ஸ் ஆல்சோ they don't understand what he or she is going through. இல்லையா? தனிமையில் இருப்பாங்க. ஆண்டவரை நமக்கு முன்பதாக அப்படி தான் கடந்து சென்றார். He was alone. Even his own disciples, இல்லை, I will strike the shepherd and all the sheep will be scattered. எல்லாம் ஓடிட்டாங்க. தனிமையாய் அவர் வந்து அந்த சிலுவையை சுமந்தார். கர்த்தாதி கர்த்தரப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, யாராவது தனிமையில் அப்படி இருந்தால் ஆண்டவரே அவர்களை நீங்கள் தேற்றுங்க, அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்க.
ஆண்டவரே, alone and misunderstood people, O Lord, Heavenly Father, if they are here, O Lord, Lord, you be their comforter, you be their strength, O Lord. Amen. Amen. So the most, மதர் தெரேசா சொல்றாங்க பாருங்க, அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க, எங்க கல்கட்டால போய் லோன்லி பீப்புள் கிட்ட இருக்கிறாங்க இல்லையா. The most terrible poverty is loneliness. It is not the sickness. Leprosy இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா loneliness இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வியாதிகள் இருந்தால் பரவாயில்ல, தனிமை இருக்கக்கூடாது இல்லை. அண்ட் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் அன்லவ்டு, என்னை நேசிக்காதபடி ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை சூழ்நிலை இருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனிமையாக இருக்கும். ஆமென். If there is anyone here like that, understand the Lord Jesus also went through the same. Amen. And he understands you. சரியா? Though my father and mother forsake me, the Lord will receive. இல்லை, கர்த்தருடைய வசனம் என்ன இருக்கு? உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இல்லை, such a fatherly love for us. God is there. Amen. Hallelujah. So and he did not do many miracles there because of their unbelief. என்ன நடக்குது பாருங்களேன். Because the hometown people did not accept Jesus. நம்ம சொந்த ஊருக்காரப்பா இல்லை, நம்ம ஊருக்கார அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இது இருக்கும் இல்லை, எங்கள் ஏரியா இல்லை, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு எதிர்த்து வந்து நிற்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறுத்துட்டாங்க. பிகாஸ் தே டிட் இட், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் unable to do any miracles there. அது இருக்க முடியுமாங்க? எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது. The Lord who is always loving, who is caring for his people and who is a forgiving God, இல்லை, கேன் he do that? பண்ண முடியலன்றார் வசனம் இருக்கே, அவரால் பண்ண முடியல. எங்கே வந்து பொறாமை இருக்கோ, எங்கே வந்து அதாவது புரிந்து கொள்ளாத இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவரால் வந்து அற்புதங்களை செய்ய முடியல. வெரி சேட் இல்லை, வெரி வெரி சேட். அதனால தான் ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு, பிலீவ். அதுக்கு தான் நம்ம பேர், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. என்ன பேர்? விசுவாசிங்க இல்லை, believers. We are called as believers. You believe in the Lord Jesus Christ. இல்லை, அப்போ வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். People always expect something big, but without faith. பெரிய பெரிய காரணங்கள் நடக்கணும், ஆனால் விசுவாசமே கிடையாது இல்லையா. So faith is needed for miracles to happen. அங்கே வந்து ஹோம் டவுனில் பாருங்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அற்புதங்களை காட்டு, நான் நம்புகிறேன், கை கட்டி நிற்கிறாங்க இல்லை. அடுத்த அற்புதம் பார்த்தா தான் நான் வந்து நம்புவேன் இல்லை. அவர் ஒன்று பண்ணிவிட அடுத்தது ஒன்று இன்னொன்று பண்ணு இல்லை, அப்போ தான் நான் நம்புவேன் இல்லை. ஆனால் விசுவாசமே கிடையாது, விசுவாசமே கிடையாது. ஃபெய்த் ப்ரொடியூசஸ் மிரக்கல். சிசி ரேமண்ட் அப்படின்ற ஒருத்தர் புக் எழுதுகிறார். அந்த புக் எடுத்து படிச்சிங்கன்னா எனக்கு வந்து சொல்லணும் சரியா. ஸோ இதில் whether there are miracles in life does not depend on whether God is capable. Yeah, does not depend on whether God is capable, but on whether we have true faith in God. Amen. Miracles வந்து it is dependent on the faith that we have. Amen. Hallelujah. நம்முடைய விசுவாசம் வந்து அற்புதமான ஒரு விசுவாசம். ஆமென் சொல்லலாமா? அந்த விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்களை நாம் காண்கிறோம். ஆமென். கர்த்தாதி கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இதில் பாருங்க, மோசேக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை வந்து பிரிக்கும் போது ஆண்டவர் தான் பிரிக்கிறாரு, ஆனால் மோசேக்கு அந்த விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் வந்து நடத்துவார். எப்படி நடத்துவார்னு தெரியாது இல்லை, அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிரிப்பார், ஆனால் வந்து கை கோலை நீட்டுன்றார் ஆண்டவர். என்ன நடக்குமோ தெரியாது. அந்த நேரத்தில் வந்து அந்த ரெட் சீ வந்து ட்ரை ஆகிடுமா, இல்லை இவாபரேட் ஆகுமா, ஒன்றுமே தெரியாது. திடீர்னு அப்படியே ஆண்டவர் வந்து பிழைக்கிறாரு. ஒரு வசனம் சொல்லுது, the people walked on dry ground. அப்படி அற்புதம் இல்லை இல்லை. The wind blew in such a way that the bottom of the sea, which is always wet, it became dry ground for people to walk through. What a loving God. Amen. Hallelujah. விசுவாசம் வேணும். Lots of stories about faith. May the Lord fill us with faith, but not envy, but not hatred for people, but not appreciation, but not having appreciation for others. சரியா? Amen. So, but me, இதுதான் இந்த வசனம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். என்ன அப்படின்னா,
மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவர், நான் ஏன் ஆண்டவர் நல்ல இல்லை? மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே, சங்கீதம் 73 எடுத்துக்கலாமா? அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆண்டவர் கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஆனால் எனக்கு இல்லையா ஆண்டவரே, ஏன்ப்பா? இல்லை, மற்றவங்களுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் சூப்பராக இருக்குது, அவங்க ஓடி ஆடு பார்க்கும்போது அவங்கள எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க அப்படி இல்லையா, வீக்காகுது. 73 வாசிக்கலாமா? Yet I am always with you. You hold me by my right hand. You guide me with your counsel. எங்கிருந்து படிக்கிறீங்க? சங்கீதம் 73. 73. ஆமா, முதல்ல இருந்து வாசிக்கிறீங்களா? Surely God is good to அங்கிருந்து வாசிங்க. ஆமா. To those who are pure in heart. Yeah. But as for me, my feet had almost slipped. Yeah, my feet had almost. Why? வாசிங்க. I had nearly lost my foothold. For I envied the arrogant when I saw the prosperity of the wicked. They have no struggles. Their bodies are healthy and strong. ஆமா, நம்ம ஈலான் மஸ்கை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்படி தான் தோணும். இல்லை, பணக்காரர், அவருக்கு சொந்த ஜிம் இருக்குது, சொந்த ஃப்ளைட் இருக்குது, அவர் எது வேணுமா பண்ணிக்கலாம். நமக்கு இல்லையா ஆண்டவர்? இல்லை, தொடர்ந்து வாசிங்க. They are free from common human burdens. They are not plagued by human ills. Yes. Therefore pride is their necklace. They clothe themselves with violence. From their call-outs hearts comes iniquity. Their evil imaginations have no limits. அப்படியே போகுது. அதை வந்து நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இவ்வளோலாம் காரியங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, எங்களால் வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியல ஆண்டவரே, ஒரு பொறாமை இல்லை. ஆனால் கடைசியில் வந்து என்ன சொல்லப்படுது, லாஸ்ட்ல என்னதான் நடக்குது ஆண்டவரே, I know that you are close to me. இருக்குதா? But as for me, it is good to be near God. It is good to be near God. I have made the sovereign Lord my refuge. I will tell of all your deeds. All your deeds. உம்முடைய செயல்களை ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை ஆண்டவரே நான் வந்து பிரஸ்தாபிப்பேன், பேசுவேன்ப்பா. கடைசி வசனம், லாஸ்ட் வேர்ஸ் பாருங்க, என்ன இருக்கு? That's the last one. Oh, that's the last verse. Okay. அது உம்முடைய கிரியைகளை ஆண்டவர் நான் சொல்வேன் ஆண்டவரே, உம்மோடு கூடவே நான் இருப்பேன். எனக்கு வந்து வேற எப்படி யார் என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஈலான் மஸ்க் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அவர் இன்னும் 4 ராக்கெட் விட்டோம், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நீங்க இருக்கிறீங்களே, நீங்க என்ன வந்து மார்ஸுக்கு கொண்டு போனா நீங்க கொண்டு போவீங்க இல்லையா? கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், அந்த திட்டங்கள்லாம் நீர் வாய்க்க செய்வது, நீர் என்னோடு கூட, சிருஷ்டிகர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்தால் அது போதும் ஆண்டவரே. I think the word is being spoken to you. I believe the Lord is speaking to you. Amen. Hallelujah. If we keep looking at what others have, we forget to appreciate what we have and what God has gifted us. நீங்க you are the best. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வைஃப் வந்து பெஸ்ட் வைஃப், ஹஸ்பண்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட். I tell you, there are no two ways about it. You have got the best family. God has chosen this. ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்களா போய் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னலாம் கிடையாது. உங்களுக்காக நீங்க வந்து போய் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ண அநேகர் இருக்கிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த காலத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து கெட்டு போகக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ்ல வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கலாம், பட் த பெஸ்ட் சொல்லுங்க, ஐ ஹவ் காட் த பெஸ்ட். ஆமென், ஆமென். ஆமா, அவர் இன்னும் ரொம்ப சத்தமாக சொல்றாரு. வீட்டுக்கு போன இல்லை ஹென்றி பிரதர், சரிங்களா? ஓகே, Philippians, do nothing out of selfish ambition or vain conceit. Rather in humility value others above yourselves. Such a beautiful verse for Christian living. Value others better than yourself. You humble yourself. மற்றவங்க நல்லா இருந்தால் சந்தோஷப்படணும் இல்லையா? It's so hard to live, but it is easy. Definitely it is easy to practice. Not looking to your own interest, but each of you to the interest of the others. இதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிலுவை மீது மரிக்கும் போதே சொல்றாரு, இல்லை நான் உங்களுக்காக தான் மரித்தேன், உங்களுடைய ரட்சிப்புக்காக தான் நான் வந்து மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. So this is the last slide. Jesus went through what you went through also. Jesus set boundaries for himself. இல்லை, அவங்க வந்து எல்லாம் பேசும்போது என்ன பண்றாரு, கடந்து போறாரு. தனிமை தான் இல்லை, he was alone. இல்லை, Jesus prayed during those lonely times. தனிமையான நேரங்கள் வந்து அவர் ஜெபம் பண்றாரு. பரவாயில்ல, என்ன பேசணும் ஆண்டவரே, பரவாயில்ல, அவங்கள நீங்க மன்னிங்கப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஆமென். Jesus did not bow to the pressures of the people.
அவங்க என்ன பண்ணாலுமே I like this. I do not want people to walk all over me. I will never allow that. And I want you to do the same. Don't allow people to walk all over you. Because of what they think, because of what they like, அப்படின்னா நம்ம மேலெல்லாம் நடந்துருவாங்க இல்லை. அவங்க நடந்து போயிட்ட பிறகு நமக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்காக. கர்த்தாதி கர்த்தரே, என்னை மிதித்த பாதங்களே ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். Hallelujah. Yet Jesus continued to serve the people who accepted him. இல்லையா? அதுக்கப்புறமா Jesus taught that there is no need to please everyone. இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், then we will be set free. ஆமென். ஒரு ஃப்ரீடம் நமக்குள்ளாக இருக்கும். நம்ம யாருடைய ஒரு கண்டிஷன்ஸுக்கு we will not bow down. நமக்குள்ள அந்த ஃப்ரீடம்ல நம்ம என்ன செய்யணுமோ, ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுமோ நம்ம ஃப்ரீயா செய்வோம். இல்லை, யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளே முதல்ல அதை செஞ்சிருவோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். According to your faith, may it be done to you. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே வேளையிலப்பா நீர் எங்களோடு பேசினபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருந்தால் ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க. முதலாவது எங்களை நீங்க மன்னிங்கப்பா. அதே நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஜனங்கள் எங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தால் ஆண்டவரே, நின்றிருந்தால் they had been, O Lord, in the past and even now, O Lord, if they are there, O Jesus, Heavenly Father, we pray forgiveness upon their lives, O Lord. அவர்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இந்த சூழலில் மத்தியில் ஆண்டவரே எங்களை நீர் தாழ்த்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, help us to humble ourselves, O Lord, and help us to understand, O Lord, that you also went through the same thing, O Jesus. And Heavenly Father, even more, O Lord, Heavenly Father, Lord, you were put to shame, O Jesus. You were rejected, O Jesus. Heavenly Father, it was not just mere disappointment, O Lord. They rejected you. They drove you out, O Lord, of their hometown, O Lord. எங்களுக்கு நீ வேணாம் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே they are thinking, O Lord, Heavenly Father, they are in the lowest rung of that society. Heavenly Father, you are telling them, O Lord, I was also there. நானும் அங்கிருந்து தான் வந்தேன். எனக்கும் ஒரு சின்ன குடிசை வீடு தான் இருந்தது. எனக்கு எங்களுடைய பெற்றோர்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. வறுமை ரொம்ப குறைவாக தான் இருந்தது. எங்கள் அப்பா ஒரு சின்ன வேலை தான் இருந்தார். ஆண்டவர் சொல்றார், நானும் அங்கே தான் இருந்தேன். கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே எங்களை எவ்வளவு நேசிக்கிறீரப்பா. Heavenly Father, Lord, அந்த இடத்துல இந்த ஆண்டவரை மேலே நீர் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த தேசத்திற்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் ஆண்டவரே பிறரை குறித்த ஆண்டவரே நாங்கள் கர்த்தாதி கர்த்தரை வெசனப்படாமல் அவர்களையும் ஆண்டவர் நாங்கள் நேசிக்க, அவர்களும் ஆண்டவரை உயரும்படியாக நாங்கள் கிருபை பாராட்டு. I want you to pray now. If there is someone who has hurt you, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க உயரணும் அப்பா. Let them come high in life, for Jesus. இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் அவங்களை தொடரட்டும் அப்பா. Hallelujah. I'm not going to take offense, O Lord, at them, O Jesus. I'm not going to be angry at them, O Lord. I'm not going to, O Lord, despise them, O Lord. Heavenly Father, I want to love them. எப்படியாவது அவர்களை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே அவங்க என்னை துன்பப்படுத்தினாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே அநேக விதத்தில் அநேக நேரங்களில் ஆண்டவர் நான் தனிமையோடு நான் அழுதிருக்கிறேன் அப்பா. ஆண்டவர்களை நான் நேசிக்கிறேன். I love them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவரை நான் அவரை மன்னிக்கிறேன் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பு அவர்களை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே காயங்கள் ஆறட்டும், உறவுகளை ஆண்டவர் நீங்க புதுப்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுத்தவர்கள் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே ஹல்லேலூயா மறுபடியும் ஆண்டவரை சமாதானம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஒரு மனதோடு காணப்பட நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே நீரும் இந்த பாதையில் கடந்து போனீர் என்று ஆண்டவரே நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே ஆறுதலாக இருக்கிறதப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய ஆண்டவர் நிலைமை நீர் அறிந்திருக்கிறபடியா, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே சூழ்நிலை நீர் நன்றாக அறிந்திருக்கிறபடியாப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க எங்களை வெறுத்தாலும் நாங்க ஆண்டவர் உங்களை வெறுக்காமல் இருக்க கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்துல நாங்கள் நேசிக்கிறோம், நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க. உண்மையான தேவ பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என்று கூடி வந்திருக்க
ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம், நடத்துங்கப்பா. இவளை எல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நார்த் ஷோர் பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? Heavenly Father, we pray, O Lord, for all the people, O Lord, here in the North Shore of Jesus. ஆண்டவரே, இந்த ஊழியம் துவங்கியதிலிருந்து ஆண்டவரே, we have been praying, O Lord, for this North Shore community, O Lord. எல்லோரும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை தேடி ஓடி வர கிருபை பாராட்டுங்க. ஆலயத்திற்குள்ளாக ஓடி வர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறாங்கப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே மென்டல் ஹெல்த் ஆண்டவரே அந்த இல்னஸ்ல இருக்கிறாங்க ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே கெட்ட சுபாவங்களுக்குள்ளாக போய் ஆண்டவரே வெளியே வராமல் ஆண்டவரே இருக்கிறாங்க ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே தீய காரியங்களுக்குள்ளாக ஆண்டவரை கடந்து போயிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Maybe, O Lord, because of some jealousy, O Lord, they are in that place, O Lord. Maybe, O Lord, because they are alone, O Lord, and misunderstood, O Lord, they are in that place, O Lord. Drugs எடுக்கிற காரியமே, ஆல்கஹால் அடிக்ஷனே ஆண்டவரே, because they are alone and they are misunderstood, O Lord. உங்களுக்கு ஆண்டவரே உண்மையான நபர்களோட வாழ்க்கையில் நீங்க கொண்டு வாங்க, நேசிக்கிற நபர்களோட வாழ்க்கையில் நீங்க கொண்டு வாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, let them know, O Lord, that they are also being loved, O Jesus. எங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. Lord, we pray that let there be a revival, O Lord, in the North Shore community. ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையிலும் ஆண்டவர் அருமையான ஊழியர்கள் நடைபெற ஜெபிக்கிறோம். அற்புதமான தேவக்கரம் ஆண்டவரே இந்த சபை மீது இறங்கட்டும் அப்பா. இந்த மூப்பர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவர். எங்கேயும் ஆண்டவர் பாஸ்டர்ஸ்க்காக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் ஒரு பாஸ்டர் நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இங்கிலீஷ் காங்கிரிகேஷனுக்கு கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். And Heavenly Father, I pray your blessings upon your people. இந்த வாரம் முழுவதும் இவர்கள் அற்புதமாக நடத்துக. அடுத்த வாரம் ஆண்டவரே மறுபடியும் சந்திக்கும் வரை தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வர தடைப்பட்டு அத்தனை பேரும் கிருபையும் வல்லமையும் உடைய சமாதானம் உடைய அதிகாரம் உடைய நடத்துதலும் உடைய ஆறுதலான உடைய வார்த்தைகளும் உடைய அன்பின் கரமும் உடைய நடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஆராதிப்பே இயேசுவையே, இயேசுவே இயேசுவையே, ஆராதிப்பே இயேசுவையே, இயேசுவே இயேசுவையே. நேசிப்பேன், என்னே சரையே.